பிக் பாஸ் சீசன் 9 டே 4 என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? இந்த கம்ருதீன் ஆறார பின்னாடி சுத்தும் போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது வம்பல மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியே பிடிக்காம நிறைய டைம் விட்டது நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா கேப்டன்சி டாஸ்க்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால பிக் பாஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு குறும்படம் போட்டு காட்டினாரு. அதுல எத்தனை தடவை இந்த தண்ணி மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு கம்ருதீன் தான் ரொம்ப வந்துட்டு கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. சபரி வந்து சொல்லவே முடியாது, அவங்க ரொம்ப சீரியஸா இருந்தாங்க அவங்க டாஸ்க்ல. இந்த கம்ருதீன் தான் இந்த ஆறாரா கிட்டையும் வியானா கிட்டையும் விளையாண்டுக்கிட்டு அப்படி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால கண்டிப்பா அவங்க வந்து சூப்பர்வைசரா அந்த டாஸ்க்ல வந்து சீரியஸா இல்ல. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நிக்க வச்சு நீங்க தான் அதுக்கு காரணம், நீங்க வந்து சீரியஸாவே இல்ல, நீங்க மேக்ஸிமம் உள்ளதா இருந்தீங்க, நீங்க வெளியே இருந்திருக்கணும், அன்னைக்கு நைட்டு தூங்கி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துல போக அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் வந்து போனா போகுது இந்த டாஸ்க்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பைப்ல கொண்டு போய் இதை வைங்க நான் தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி தண்ணியை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. பேண்ட் எடுத்து தண்ணியை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த யார் துவைச்சு அதுல கிளீனா இருக்கோ அவங்க தான் வந்துட்டு செலக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் பேண்ட் எடுக்க போகும்போது நம்ம பார்வதி ஸ்மார்ட்டா யோசிக்கிறேன்ற பேர்ல தண்ணியை பிடிக்க ஓடினாங்க. அது எப்படி மீதி இருக்கவங்களாம் கமெண்ட் இருப்பாங்க ஃபர்ஸ்டே இவங்க தண்ணியை பிடிச்சிட்டா. இது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எப்பயுமே நேரா போறவங்க கண்டிப்பா நேரா போய் தான் ஜெயிக்கணும், மற்றவங்க யாருமே முட்டாள் கிடையாது. அதனால நம்ம கெமி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை பிடிச்சி இழுக்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பக்கம் மோதிட்டு ஒரு மாதிரி சண்டை மாதிரி வந்துச்சு. அந்த தண்ணி எல்லாமே கீழே ஊத்தியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இதுல வந்து யார் வின்னர் அப்படின்ற மாதிரி நம்ம டீலக்ஸ் லக்ஸூரியஸ் ரூம்ல இருக்கவங்க வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாங்க. அதுல ஒரு 2-3 பேர் செலக்ட் ஆனாங்க அடுத்த ரவுண்டுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நீ எப்படி பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப கேவலம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பார்வதி ஒரு பக்கம் ஓப்பன் வச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ்னா அப்படிதான் இருக்கும். இதுக்கெல்லாம் அழுதா என்ன, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இது அலறதுக்கு என்ன இருக்கு? கெமி அவங்களோட ஸ்டைல்ல பிளே பண்ணாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்பயும் போல ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் வந்துச்சு. இதுல வந்துட்டு இந்த டைம் ஆதிரி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேசினாங்க. ஆதிரி வந்து ரொம்ப சூப்பரா இந்த நசன வளவலன்னு போகாம அழாம ஷார்ட்டா இதுதான் நான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலையரசன் வந்தாங்க. கலையரசனுமே நீட்டா நல்லா பேசினாங்க. அந்த கலையரசனுக்கும் உள்ள பேசுற கலையரசனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அழகா தமிழ்ல பேசி அழகா அவங்க கதையை சொன்னாங்க. அடுத்தது நம்ம டைரக்டர் வந்து பிரவீன் காந்தி வந்துட்டு அவர் ஸ்டைல்ல அவரோட கதையை நீட்டாவே சொல்லி முடிச்சாரு. இவ்வளவுதான் டே 4ல நடந்துச்சு. டே 5ல என்ன நடந்துச்சு நான் மறக்காம பார்த்துட்டு வந்து சொல்றேன். என் ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.